அதாவது எங்களை எல்லாம் பெரியவங்களை எல்லாம் சந்திக்கிறது இல்லையா? தேடிட்டு அப்படியே வர்றதுதான் வர்றது. அப்படியேதாங்க இந்த கடை ஓனர் நான். அதனால நான் மொழி போராட்ட வீரர். மொழி போராட்ட வீரர் 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஜெப்சைடில் திருச்சியில் 33 நாள் இருந்தவன். அதனால் எங்கள் ஓட்டு 6 ஓட்டு டிஎம்கே தான். எலெக்ஷனுக்கு வந்து தேர்தல், அதில் உங்கள் சப்போர்ட் யாருக்கு? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர் கட்சி, யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? விஜய். எதனால? புதுசாக பண்ணலான்ட்டு இருக்கு. ஒரு மாற்றம். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க? இதுக்கு முன்னாடி எப்போ மாற்றி மாற்றி போடுவோம். இந்த தடவை ஒரு கன்ஃபார்மில் இருக்குது, மாற்றி போடலான்னு. மாற்றம் வேணுங்கிறதுக்காக. சரி, ஓகே. வர தேர்தலில் உங்கள் ஆதரவு யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர், சீமான், யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்ல சத்தமா டிஎம்கே தான். டிஎம்கே. எதனால? இப்போ நலத்திட்டங்கள்லாம் அதிகமாக செஞ்சுருக்காங்க. எப்பவுமே டிஎம்கே தாங்க. எப்பவும் இல்லைங்க, இப்போ சரி. சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிவிகே, என்டிகே, இந்த சப்போர்ட் யாருக்கு? யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிவிகே. எதனால? ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு விஜய்க்கு சான்ஸ் கொடுத்து. இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த டைம் ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறோம். சரி. வர தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர், சீமான், யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி தானே வந்தோம். எடப்பாடி. எதனால? இல்லை வந்தால் நல்லா இருக்கும். இதுக்கு மேலாம் யாருக்கு போன எலெக்ஷன்? அதனால சூரியன் தான் போட்டுச்சு. இந்த டைம் எடப்பாடி வந்தால் நல்லா. சரி, ஓகே. 26 எலெக்ஷனில் உங்கள் சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? டிவிகே. எதனால? புதுசாக ஒரு கட்சி வர்றதுக்கா சேஞ்ச். ஆமாம். இதுக்கு மேலாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது? இதுமே ஏடிஎம்கே திமுகவுக்கு போட்டிருந்தோம். இப்போ ஏடிஎம்கேக்கு தான் போட்டிருந்தோம். திமுக இது டிஎம்கேக்கு தான் போடலான்னு ஒரு ஐடியா. டிஎம்கே போட்டு நம்ம டிஎம்கேக்கு போட்டிருந்தோம். இப்போ டிவிகேக்கு போடலான்னு ஒரு ஐடியா தான் இருக்கணும். சரி, ஓகே. சரி. நீங்கள் உங்கள் ஆதரவு யாருக்கு? அதை அவங்க சொன்னாங்க. நீங்கள் யாருக்கு போடுவீங்க? நீங்கள் யார் வந்தால் நல்லா நினைக்கிறீங்க? புதுசாக இந்த இது அமைக்கலான்னு இருக்காது எல்லாமே. விஜய் வரணும். ஏன், எதனால? என்ன கொஞ்சம் மாற்றமாக வருமா நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு மேலாம் யாருக்கு போடுறீங்க? இதுக்கு மேலே ரெட்டை தான் போட்டோம். இந்த டைம் விஜய் போட்டு. சரி, கேள்வி. 26 எலெக்ஷனில் உங்கள் சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, உங்கள் சப்போர்ட் யாருக்கு? யார் சிஎம் நல்லா இருக்கு? சிஎம் வந்து எடப்பாடி நல்லா இருக்கும். எடப்பாடி. எதனால? இல்லை, நல்ல ஆட்சியோட கொஞ்சம் நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும். இதுக்கு மேலாம் யாருக்கு போட்டுருக்கீங்க போன எலெக்ஷனில்? இதுக்கு முன்னாடி வந்து அந்தந்த டைம் கேண்டிடேட்டை பொறுத்து செந்தில் பாலாஜி. லாஸ்ட் டைம். இந்த டைம் ஏடிஎம்கே போடலாம். அப்படி இல்லை, வந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். யாருக்கு போடுறதுன்னு சொல்லி. நீங்கள் உங்கள் சப்போர்ட் யாருக்கு வர எலெக்ஷனில்? டிஎம்கே, ஏடிஎம்கே, விஜய், டிவிகே? விஜய் தான். விஜய்க்கு. எதனால? மாற்றம் வரட்டும், மாற்றம். கொஞ்சம் மாற்றம். இதுக்கு மேலே யாருக்கு போட்டுருக்கீங்க? ஏடிஎம்கே தான். இந்த டைம் விஜய்க்கு ஒரு டைம். சரி, நீங்கள் உங்கள் சப்போர்ட் யாருக்கு வர எலெக்ஷனில்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே? எதுவும் முடிவு பண்ணலைங்க. முடிவு பண்ண. சரி, ஓகே. தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, விஜய், திமுக. திமுக. எதனால? நாங்கள் அந்த காலத்துலேருந்து அந்த கட்சி தான் சாமி. எப்பவுமே திமுக. சரி, ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவருக்கு தான். தேர்தலில் திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர், சீமான், யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ரெட்டலை வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன், எதனால? எனக்கு அதுவெல்லாம் கொஞ்சம் இஷ்டம், அவ்வளோதான். எப்பயுமே ரெட்டலை. சரி. வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு இருக்கும்? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர், சீமான், யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்? எடப்பாடி. எடப்பாடி. எதனால? நல்லா ஆரம்பத்துலேருந்து அதான். எப்பயுமே எடப்பாடி. சரி. 26 தமிழ் தானே? தமிழ் தான். 26 எலெக்ஷனில் உங்கள் சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே,
யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்? டிவிக்கு டிவிக்கு எதனால? நான் விஜய் ரசிகர். விஜய் பண்ணணும். இதுக்கு மேலாம் இருக்கு vote பண்ணுவீங்க போன எலெக்ஷன் போல எக்ஷனில் மோட்டோவுக்கு தான் போட்டேன். மோட்டோ நோட்டா இந்த டைம் விஜய்க்கு இந்த டைம் விஜய். சரி. பொலிட்டிக்ஸ் எலெக்ஷனில் உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே யார் சொல்லுங்க? அதெல்லாம் நீங்கள் யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் நமக்கு நீங்கள் உங்கள் ஆதரவு ஸோ நீங்கள் உங்கள் சப்போர்ட் அவர்கிட்ட சொல்லுங்க. அவரை கடை கொண்டுருங்க. நீங்களும் சொல்லுங்கள். ஓட்டு போகிறவங்க எல்லாரும் சொல்லலாம். இல்ல நான் டிவிக்கே தான் போடுவோம். டிவிக்கு எதனால? மாற்றம் தான். மாற்றம் இதுக்கு மேலே யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க போன எலெக்ஷனில்? போன சீமானுக்கு போட்டேன். இந்த டைம் டிவி. சரி, நீங்கள் உங்கள் சப்போர்ட்? மக்கள் வந்து நல்லாட்சி தர்றவங்க ஓட்டு கொடுத்தா நாடு நல்லா இருக்கும். காசு வாங்கிட்டு ஓட்டு போகிற கலாச்சாரம் ஒழிஞ்சா நாடு உருப்படும். சரிங்களா? மக்கள் வந்து காசு இவர் எவ்வளோ கொடுத்தாரு அவ்வளோ கொடுத்தாரு விருப்பப்படுறாங்க. நல்லாட்சி ஆதாரம்னு யாரும் விருப்பப்படுறதே கிடையாது. அதிகம் கொடுத்தவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க நாட்டில். தனிநபர் வந்து ஒரு சாதாரண நேர்மையான வாட்பாளர் நின்று ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பணபலம் அரசியல் எதுவும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. தவிர்க்க முடியாதாயிருச்சு. மக்கள் திருந்தணும். எலெக்ஷனில் அவங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? டிவிகே. எதனால? இது மாற்றம் ஒன்று அவர் கொடுப்போம். சேஞ்ச் இதுக்கு முன்னாடி யாருக்கு vote பண்ணுவீங்க? இன்னும் டிஎம்கே போட்டோம். இந்த டைம் டிவிகே. டைம் டிவிக்கே போட்டோம். சரி. வர தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்குது? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர், சீமான் யார் ஆட்சி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எது இப்போ யார் வருவான்னு எப்படி தெரியும்? இல்லை நீங்கள் யார் எதிர்பார்க்குறீங்க? இவங்க ஆட்சி பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்க? நம்மளால் யாரும் எதிர்பார்க்கறதில்ல. யார் வந்தாலும் நல்லதில்லை. ஆனால் யார் வருவான்னு எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்குறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா 2 பேருமே தான் பிடிக்கும். 6 மக்கள் ஆதேசம் இருக்குது, அவங்க தான் வருவாங்க. அதாவது எங்களை எல்லாம் பெரியவங்களை எல்லாம் சந்திக்கிறது இல்லையா? கேட்டுட்டு அப்படியே வர்றது தான் வர்றது. அப்படி இல்லைங்க. இந்த கடை ஓனர் நான். அதனால் நான் மொழி போராட்ட வீரர் 65ல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஜெப்சைடில் திருச்சியில் 33 நாள் இருந்தவன். அதனால் எங்கள் ஓட்டு 6 ஓட்டு டிஎம்கே தான். என்ன காசு கொடுத்தாலும் என்ன பணம் கொடுத்தாலும் என்னது கேட்டாலும் கட்சி டிஎம்கே தான். காரணம் பண்ணால் நாங்கள் தீவிரவாதி டிஎம்கேவில். ஆமாம், எங்கள் பையனுக்கு முதலமைச்சர்கிட்ட நான் கருணாநிதி கிட்ட கலெக்டர் ஆஃபீஸோட போஸ்டிங்க்கு 5 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்தேன். போஸ்டிங்க்கு எங்கள் பையன் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன். எங்களையெல்லாம் பெரியவங்களெல்லாம் சந்தித்து நீங்கள் கேட்கணும். மொழி போராட்டம் வேறு. எனக்கு 4000 ரூபா டெய்லி மாதம் வருது. பஸ்ஸில் எங்கே வேணாலும் சுற்றலாம், எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். அதனால் நீங்கள் எங்களை மாதிரி ஆளுகளுக்கிட்ட பேட்டி எடுத்தீங்கன்னா தான் எடுத்துகிட்டு வரதாங்க. அங்கே லைனாக இருந்தாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு கேளுங்க. அவங்களுக்குள்ள வியாபாரிங்க. அவங்க இன்றைக்கு இருப்பா, நாளைக்கு போயிடுவாங்க. நான் கட்டடத்துக்காக எங்கே போவேன்? நான் இதே இடம் அங்கேருந்து அது வரைக்கும் இருக்குது. காரணம் என்னன்னா 65ல் இந்திய போராட்டத்தில் போய் தாந்தோணி மலையில் நாங்கள் பட்ட அடி கணக்கெல்லாம் அடி இல்லை. ஆனால் ஜெப்சைடில் இருந்த வாழ்க்கையை நாங்கள் மறக்க முடியாது. ஆனால் 16 வருஷம் இந்த பில்டிங்க்கு நேம் டாக்ஸ் கேட்ட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. தளபதி வந்தால் ஒரே வாரத்துக்குள்ளே எனக்கு நேம் டாக்ஸ் மாறி கொடுத்தேன். 16 வருஷம் ஓடியாட்டம் பண்ண 50,000 ரூபா செலவு பண்ணி பில் கலெக்டர்கிட்ட போட்டு பார்த்து எவனும் கொடுக்கல. தளபதி வந்தால் ராத்திரி பொதுக்கூட்டம் நடந்தது. அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். காரணம் என்ன? கட்சியின் வளர்ச்சிக்காக. ஆனால் கட்சியில் தலைவர் இருக்க வரைக்கும், மு.க. ஸ்டாலின் இருக்க வரைக்கும் எவனும் வர முடியாது. எந்த கட்சிக்காரனும் பக்கத்தில் கூட தேட முடியாது. அவ்வளவு நன்மை பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அவர்கள் வாழுங்க. அதே மாதிரி அவருடைய மகன் துணை முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இருந்தாலும் கூட அதுக்கடுத்து அப்படி வாரிசு பிரகாரம் கருணாநிதி மகன் எப்படி மு.க. ஸ்டாலின் வாரிசாக வளர்த்துறாரோ இப்போ அவரும் வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. கட்சிக்காக பாடுபட்டவங்க கட்சி காரியாலயத்துக்கு கேட்டாங்க. கட்சி காரியாலயத்துக்கு வாடகை கொடுத்து இதெல்லாம் எடுக்க முடியலைங்க.